Hello guys, welcome back to our channel Rashekar Bala Edu. இது நம்ம YouTube channel. நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோஸ்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துரும். முக்கியமா நம்ம சேனல் வந்து அக்கவுண்டன்சி சப்ஜெக்ட்ஸ்க்கான வீடியோஸ் போடுறதுல ரொம்ப பாப்புலரா இருக்கு. அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த வீடியோல ஒரு அற்புதமான இந்த வீடியோல இருந்து ஒரு அற்புதமான சாப்டர், ஒரு அருமையான இம்பார்ட்டன்டான ஒரு சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அது என்ன சாப்டர் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து அக்கவுண்டன்சி வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சாரி ஃபார் த டிலே. ஏன்னா வேற ஒரு கமிட்மெண்ட்ல இருந்ததுனால நம்ம வீடியோஸ் போட முடியல நம்ம சேனல்ல. இனி வந்து தொடர்ந்து அக்கவுண்டன்சி வீடியோஸ் அண்ட் சப்ஜெக்ட் கண்டென்ட் வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனல்ல வரும். நீங்க எப்பவும் போல தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும். இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க நீங்க வந்து உங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல் ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் கோர்சஸ்க்கான ஒரு இம்பார்ட்டன்டான சாப்டர். பிகாம் கோர்ஸ் வந்து முதல்ல வந்து ஒரே ஒரு கோர்ஸ் தான் அந்த காலத்தில் இருந்தது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ வந்து பிகாம்ல ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் எக்கச்சக்கமா வந்துருச்சு. அது சம்பந்தப்பட்ட வீடியோஸ் நான் நிறைய ஏற்கனவே கொடுத்துருக்கேன். ஸோ பிகாம் சிஏ, பிகாம் பிஏ, பிகாம் ஐடி, பிகாம் இ-காமர்ஸ், இது மாதிரி வந்து பிகாம் என்னது அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ், இது மாதிரியான நிறைய கோர்சஸ் இருக்கு. எந்த பிகாம் கோர்ஸ் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல கண்டிப்பாக அக்கௌண்டன்சி, பிரின்சிபிள்ஸ் ஆஃப் அக்கௌண்டன்சி அல்லது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ், இது மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கண்டிப்பா இருக்கும். அதுல இந்த சாப்டர் இல்லாமையே இருக்காது. அதனாலதான் இந்த சாப்டர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுங்கிறது மேக்சிமம் அந்த சிலபஸ்ல, பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்கௌண்டன்சி சிலபஸ்ல பாத்தீங்கன்னா தேர்ட் அல்லது ஃபோர்த் யூனிட் அல்லது ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் யூனிட்ல ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில வச்சிருப்பாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இனிமே தான் அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அல்லது சில காலேஜஸ்ல ஸ்டார்ட் பண்ணி இருக்கலாம். ஆனா எவ்வளவு ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்க ஒரு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனாலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த சாப்டர்ல நிறைய டவுட்ஸ் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா நிறைய ஜேர்னல், இதுல எல்லாமே ஜேர்னல் என்ட்ரிஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் நிறைய இருந்தாவே கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம சேனல் மூலமா நாம வந்து கொடுக்கலாம். அதை வந்து இப்போ ரொம்ப கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் இந்த சாப்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃபார் ஆல் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் படிக்கக்கூடிய பிகாம் கோர்சஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது இருக்கு. எந்த யூனிவர்சிட்டியா இருந்தாலும் சரி, எந்த காலேஜா இருந்தாலும் சரி, அட்டானமஸ் காலேஜ், நான் அட்டானமஸ் காலேஜ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாருக்குமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சாப்டர்ல வந்து இந்த வீடியோ 1ல வந்து பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் என்னன்னா, மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ். ஸோ இந்த 4 இம்பார்ட்டன்ட் தியரி ஏரியா மட்டும் பார்க்க போறோம். ஸோ செகண்ட் வீடியோல இருந்து அப்படியே சம்முக்கு உண்டான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி சம் எல்லாம் போட போறோம், ப்ராப்ளம் வித் சொல்யூஷனோட போட போறோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வீடியோ 1. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து மீனிங் பார்த்துடலாம். மீனிங் வந்து நான் சொல்றேன், நல்லா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. நான் நிதானமாவே சொல்றேன். ஏன்னா மீனிங் பேசிக் வந்து கான்செப்ட் புரிஞ்சிட்டோம் அப்படின்னா சம்மு புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா தமிழ்ல வந்து மாற்று சீட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்சேஞ்சுங்கன்னா மாத்துறது, பில்லுங்கிறது வந்து மாற்று சீட்டுன்னு இந்த இடத்துல சொல்றோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன மீனிங் நான் சொல்ல வரேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ், எனி பிஸ்னஸ் வந்து 2 இம்பார்ட்டன்டான ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். எந்த பிஸ்னஸா இருந்தாலும் 2 வகையில அந்த பிஸ்னஸ் வந்து அவங்க நடத்துவாங்க. ஒன்று வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் இருக்கும், இன்னொன்று வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன் இருக்கும் இல்லையா? ரொக்க நடவடிக்கைகள் இருக்கும் அல்லது கடன் நடவடிக்கைகள் இருக்கும். அதாவது நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸ், இப்போ எல்லாமே நீங்க பிஸ்னஸ் மேனா அஷ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸ் வந்து கேஷுக்கும் பிஸ்னஸ் பண்ணலாம், கிரெடிட்டுக்கும் பிஸ்னஸ் பண்ணலாம். ஓகேவா? கேஷ் அப்படிங்கிறது வந்து அப்போ கேஷ் வாங்கிட்டு அப்பவே பொருளை விற்கிறது. அப்போ பொருளை வித்துட்டோம், பணம் வந்துருச்சு, டீலிங் ஓவர், முடிஞ்சது இல்லையா? அவர் யார் பையர், யார் வாங்கியிருக்காங்க என்னங்கிறதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. பொருளை வித்தோம், பணம் கொடுத்தாங்க, வேலை முடிஞ்சிருச்சு. அது கேஷ் டிரான்சாக்ஷன். கிரெடிட் டிரான்சாக்ஷனுக்கு தான் நம்ம பார்க்கக்கூடிய மெஜாரிட்டியான அக்கௌண்ட்ஸ் வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷனா இருக்கிறப்ப தான் வந்து அதனோட எப்படி டீல் பண்ணணுங்கிறதா நிறைய சாப்டர்ஸ் அது மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன் நம்ம எடுத்துக்குவோம். கேஷ் தான் நான் சொன்னேன் இல்லையா? குட் சேல்ஸ் பண்றோம் ஃபார் கேஷ் ரிசீவ் பண்றோம், ஒர்க் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். திரும்ப அவரே இந்த கேட்டாருன்னா கேஷ் ஆனதா பிரச்சனையே இல்லை. இப்போ கிரெடிட் டிரான்சாக்ஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, பொருளை வந்து சேல்ஸ் பண்றோம். பையர் என்னன்னா எனக்கு 2 months டைம் கொடுங்க கேஷ் கொடுக்கறதுக்கு, அல்லது 3 months 4 months டைம் கொடுங்கன்னு ஒரு டைம் பீரியட் கேட்பாங்க. ஓகேவா? அதுதான் கிரெடிட் பீரியட்னு சொல்றது. இப்போ அந்த கிரெடிட் பீரியட் கூட நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுவோம். ஒருத்தர் வந்து 2 months டைம் கேட்கிறாரு,
இன்னைக்கு வந்து செப்டம்பர்ல சேல்ஸ் பண்றோம் அப்படின்னா அக்டோபர் நவம்பருக்குள்ள நான் அமௌண்ட் செட்டில் பண்ணிடுறேன் இந்த பில்லுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன்ல அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்ல வந்து கூட்ஸ் வந்து கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பொருளை வாங்கிட்டு போறப்ப அவர் அக்கௌண்ட்டை நம்ம மெயின்டைன் பண்ணியே ஆகணும். அந்த பையருடைய அக்கௌண்ட்டை ஆஸ் அ பிசினஸ் மேன் நம்ம அக்கௌண்ட்ஸ் புக்ல, ஏன்னா அவருக்கு இவ்வளவு அமௌண்ட்டுக்கு இப்போ 50,000க்கு பண்ணியிருக்கோம்னா 50,000க்கு வந்து இப்போ ஒரு கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்போ அவர் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணாதான் அவர்கிட்ட பணம் வந்ததுன்னா நம்ம அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அந்த அக்கௌண்ட்ல. ஓகேவா? அதனால நம்ம அதை பண்றோம். இது நார்மலான ப்ராசஸ். இது வரைக்கும் நான் சொன்னது எதுவுமே புதுசே கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுங்கிற ரோல் எப்படி வருது அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? அவர் பொருளை வாங்கிட்டாரு. இப்ப நமக்கு வந்து நம்ம செல்லர், நம்ம தான் பிசினஸ் மேன், நமக்கு வந்து ஒரு கேரண்டியா இருக்கிற மாதிரியும் அல்லது அந்த கடன் தொகைக்கான ஒரு உறுதி, ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி, அவர் நல்ல பார்ட்டின்னு சொல்லி தான் வித்திருக்கோம். இருந்தாலும் ஒரு ரிட்டனான ஒரு டாக்குமெண்டா இருந்தா நமக்கும் சேஃப் தான், அவருக்கும் பொருளை வாங்கினவருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் இல்லையா? நம்ம 2 மாசத்துல இந்த பணம் கொடுத்தாகணும், அதுக்கான ஒரு டாக்குமெண்ட் கூட ரெடி பண்ணி நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. அதுதான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பாண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாண்ட் எழுதி கொடுக்கறது, பாண்ட் எழுதி கொடுத்து கடன் வாங்குறதுன்னு சொல்லுவாங்க. பொதுவா பாண்டுங்கிற வேர்டு எப்ப யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, யார்கிட்டயாவது நம்ம கடனுக்கு பணம் வாங்குறோம்னா, கடன் வாங்க போறோம், பணமா வாங்க போறேன், எனக்கு 1 லட்சம் ரூபா வேணும், 2 லட்சம் ரூபா வேணும்னு சொல்லிட்டு வட்டிக்கு வந்து இன்னொருத்தட்ட வாங்க போறப்ப அவர் பாண்டு ரெடி பண்ணுவார். பாண்டு எழுதி நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம். நம்ம வட்டி கொடுத்துட்டே இருக்கணும், அல்லது என்ன கண்டிஷன்ஸ் அதுல சொல்லியிருக்காங்களோ அதுபடி நாம் நடந்துக்க வேண்டி இருக்கும். அப்ப பாண்ட் அப்படிங்கிறது வந்து கேஷ் வந்து கடனுக்கு வாங்குறோம், பணம் வந்து வட்டிக்கு வாங்குறோம் ஒருத்தர் இருந்து அப்படின்னா அப்ப அதனுடைய ரோல் வரும். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பிசினஸ்ல கிரெடிட்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரோல் இது வருது. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுங்கிற கான்செப்டே என்ட்ரி ஆகுது. இப்ப என்னன்னா அவர் வந்து யாருன்னா நம்ம ஆஸ் அ பிசினஸ் மேன் செல்லர், நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்றோம். இது மாதிரி இப்ப 2 மாசம் டைம் கேட்டிருந்தா இல்லையா? சோ இந்த 2 மாசத்துக்கு அப்புறம் இவருக்கோ, அதாவது நாம தான் எழுதுறோம். இப்ப எனக்கோ 2 மாசத்துக்கு அப்புறம் எனக்கோ, அல்லது நான் யாருக்கு சொல்றேனோ அவருக்கோ நீங்க கொடுக்க வேண்டிய இவ்வளவு அமௌண்ட்டை நீங்க கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுக்கறத ஒத்துக்கிட்டாங்க இல்லையா? அதை அப்படியே எழுதி சைன் பண்ணிடுவாரு. இப்ப எனக்கு பணம் வரணும், நான் தான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன், நான் வந்து 2 மாசம் டைம் பீரியட் கொடுத்துருக்கேன், கிரெடிட் பீரியடு. இப்ப அவர் சொன்ன அப்படியே எவ்வளவு அமௌண்ட், என்ன டேட்ல அந்த டாக்குமெண்ட் எழுதுறோமோ 2 மாசம் டைம், அப்ப இந்த டேட்ல இருந்து 2 மாசம் வரைக்கும் நம்ம வந்து 2 மாசத்துக்கு அப்புறம் இந்த பணத்தை எனக்கு கொடுக்கணும், இல்லைன்னா நான் யாருக்கு கொடுக்க சொல்றேனோ அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் வந்து அந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிடுவாங்க. ஓகேவா? சோ இதுதான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அப்ப இதுதான் ஒரு டாக்குமெண்டா மாறிடுது. இப்ப நான் எழுதி எனக்கு பணம் வரணும், நான் எழுதி நானே வச்சுக்கிட்டோம்னா அதுல யூஸ் இல்லையா? யாருக்கு சேல்ஸ் பண்ணமோ அந்த பையரும் என்ன பண்ணணும்னா அதுல அக்செப்ட் பண்ணணும். அதனால நாம எழுதி சைன் பண்ணி அவர்கிட்ட கொடுத்து அவர் ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு ஓகே, ஏன்னா அவர் முன்னாடியே ஓரளவு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு ஓகே சார் 2 மாசத்துல நான் பணம் தரேன் சொல்லியிருக்கேன், நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் ரிட்டன் டாக்குமெண்ட்டா ரெடி பண்ணியிருக்கீங்க, நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அக்செப்டட், ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி அவரை கையெழுத்து போட்டு ஒரு காப்பி அவர் வச்சுக்குவார், ஒரு ஜெராக்ஸ் காப்பி. இந்த ஒரிஜினல் வந்து நம்மகிட்ட கொடுத்துருவார். பிசினஸ் மேன் நம்மகிட்ட வந்து செல்லருக்கு வந்து கொடுத்துருவாங்க, நம்மகிட்ட தான் இருக்கும். அதுக்கு பேரு தான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? புரியுது இல்லையா? அந்த ரிட்டன் டாக்குமெண்ட் தான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் எ ரிட்டன் டாக்குமெண்ட் விச் இஸ் ப்ரிப்பேர்ட் பை த செல்லர் ஆன் தி பையர். பையர் மேல எழுதுறாரு, எனக்கு 2 மாசத்துக்குள்ளே ஒரு பணம் தர வேண்டிய பணத்தை எனக்கோ அல்லது நான் யாருக்கு கொடுக்க சொல்லி ஒரு ஆர்டர் சொல்றேனோ அவருக்கு நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி நம்ம கையெழுத்தை போட்டு அவருடைய ஒப்புதலை வாங்கி நம்ம வச்சுக்கிறோம். இப்போ அதுதான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுங்கன்னு சொல்றது. ஓகேவா? மீனிங் புரியுது இல்லையா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நிதானமா ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்கேன். இப்போ டெஃபினிஷன் போயிடலாம். ஸோ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு உண்டான இலக்கணம், டெஃபினிஷன் என்ன? இப்போ நான் சொன்னதை அப்படியே சொல்லியிருப்பாங்க. அது வந்து லீகலா ஒரு ஆக்ட் படி, சட்டப்படியே சொல்லியிருக்காங்க. இந்தியன் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு, அதுபடிதான் வந்து இதற்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. டிஃபைன்ஸ் எ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஸ் an instrument in writing, அதாவது எழுத்துப்பூர்வமா இருக்கக்கூடிய ஒரு ஆவணம். இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஒரு ஆவணம், இன் ரைட்டிங் எழுத்துப்பூர்வமா இருக்கக்கூடிய ஒரு ஆவணம். அதுல என்ன இருக்கும்? கண்டெய்னிங், நான் ஒவ்வொரு வார்த்தையும் மீனிங் சொல்லிட்டு இருக்கேன். கண்டெய்னிங் அண்ட் அன்கண்டிஷனல் ஆர்டர். ஆர்டர் தான் இருக்கும், ஆனா இதுதான் அப்படின்னு ஒரு ரொம்ப கண்டிஷனோட எல்லாம் இருக்காது. அன்கண்டிஷனல் ஆர்டர் தான், ஆனா ஆர்டர் தான், எனக்கோ அல்லது நான் யாருக்கு சொல்றேனோ அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? சைன்டு பை த மேக்கர். யாரு? அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அந்த டாக்குமெண்ட்டை, ரிட்டன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை
யாரு ப்ரிப்பேர் பண்றாங்க? நான் தான் ப்ரிப்பேர் பண்றேன். அதாவது பிசினஸ்மேன் யார் சேல்ஸ் பண்ணியிருக்கோமோ, கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கோமோ, நமக்கு தானே பணம் வரணும். நமக்கு தானே அக்கறை ஜாஸ்தி. அதனால நம்ம தான் அவரு சைன் பண்ணிடணும். சைன்டு பை தி மேக்கர். அதை தயார் செய்யறவங்க சைன் பண்ணிடணும். டைரக்டிங் எ சர்டன் பர்சன், அதை டைரக்ட் பண்றோம். இதை நீ செய்யணும் அப்படிங்கறது அதுல இருக்கும் அந்த ரிட்டன் டாக்குமெண்ட்ல. ஒருத்தரை வந்து டைரக்ட் பண்ணுவோம். யார? பையரை. யார் நம்மகிட்ட இருந்து பொருளுக்கு வாங்கியிருக்காங்களோ கடனுக்கு, அவரை வந்து நம்ம டைரக்ட் பண்றோம். நீ இப்படி செய்யணும். என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கோம்? எனக்கோ அல்லது நான் யாருக்கு சொல்றேனோ அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி. அதே தான் இங்க டைரக்டிங் எ சர்டன் பர்சன். இங்க என்ன வருது? டு பே எ சர்டன் சம் ஆஃப் மணி. அப்போ ஒரு குறிப்பிட்ட தொகை, என்ன தொகை அந்த டாக்குமெண்ட்ல இருக்கும். இந்த தொகையை ஓகேவா, ஒன்லி டு என்னது சம் ஆஃப் மணி ஒன்லி டு ஆர் டு த ஆர்டர் ஆஃப் எ சர்டன் பர்சன். அப்ப ஒன்லி டு அப்படின்னா யாருக்கு? நமக்குன்னு அர்த்தம். அதாவது யாருக்கு சொல்றோமோ அவருக்கு, அல்லது வேற யாருக்காவது நாம் சொல்லியிருந்தோம் அவருக்கோ, அல்லது இந்த டாக்குமெண்ட் யாரு வச்சிருக்காங்களோ அவருக்கு. ஓகேவா? ஒன்லி டு ஆர் டு த ஆர்டர் ஆஃப் எ சர்டன் பர்சன் ஆர் டு த பேரர் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். பேரர்னா யார் கையில வச்சிருக்காங்களோ, அந்த டாக்குமெண்ட் யார் வச்சிருக்காங்களோ. யாருக்கு வச்சிருப்பாங்க? நம்ம தான் வச்சிருப்போம். நாம யாருக்காவது கொடுக்க சொன்னோம், நம்ம சொல்லிட்டோம்னா அவரு கொடுத்துருவாரு அதுக்கு பின்னாடி. ஓகேவா? ஏன்னா நம்ம இந்த டாக்குமெண்ட் எழுதுறப்பவே யாருக்கு நீங்க பணம் கொடுக்கணும்னு மென்ஷன் பண்ணாலும் பண்ணலாம், அல்லது இப்ப எதுவுமே சொல்லாம பின்னாடி கூட நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ வந்து அந்த பேரர் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை, இந்த ரிட்டன் டாக்குமெண்ட்டை, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை யாரு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துடணும். அல்லது நான் யாருக்கு ஆர்டர் கொடுக்க சொல்லி நான் ஆர்டர் சொல்றேனோ அவருக்கு கொடுத்துடணும், இல்லைன்னா எனக்கு கொடுத்துடணும். அப்படிங்கிற இதை வந்து தான் அதை சொல்லக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான் வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், மாற்றுச்சீட்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? புரியுது இல்லையா? இப்ப இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டீலிங்ல எத்தனை பார்ட்டிஸ் இருக்காங்க, எத்தனை பேர் அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு இப்ப நான் சொன்ன வகையில உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 2 பேர் செல்லர், நம்ம பிசினஸ் மேன், நம்ம தான் எழுதுறோம். அப்புறம் யாரு மேல எழுதுறோம்னா யார் நம்மகிட்ட கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணாங்களோ பையர், அவர் மேல நம்ம எழுதுறோம். இப்ப 2 பேர் தானே இருக்காங்க. 2 பேர் மட்டுமா தானா? இல்லைன்னா 3, இன்னொரு ஆள் தேர்ட் பார்ட்டி ஒருத்தர் இருக்காங்க, இன்னொருத்தர் இருக்காரு. அதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இன்வால்வ்ஸ் 3 பார்ட்டிஸ். 3 நபர்கள் அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஒன்னு வந்து டிராயர் அல்லது மேக்கர். டிராயர் அதாவது அந்த பில்லு எழுதுறவர் தான் டிராயர், அல்லது தயார் செய்பவர் மேக்கர். இப்ப நான் தான் பிசினஸ் மேன்னா, இப்ப எல்லாம் முதலே நான் சொல்லியிருக்கேன், நீங்க எல்லாமே பிசினஸ் மேன் அஷ்யூம் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க எல்லாம் எழுதுறீங்க, அதாவது நம்ம தான், என்னையும் சேர்த்துக்கிறேன், நம்ம தான் வந்து அது எழுதுறோம். அப்ப வி ஆர் ஏ டிராயர், ஐ எம் ஏ டிராயர், யூ ஆர் ஏ டிராயர். சோ டிராயர் இஸ் அ பர்சன். டிராயர் அப்படிங்கிறது வந்து எழுதுபவர், மாற்றுச்சீட்டை எழுதுபவர் ஒரு நபர். who writes out the bill of exchange. அவரு தான் இந்த bill of exchange எழுதுறாரு. he signs his name in the right and bottom corner of the bill. அந்த bill of exchange டாக்குமெண்ட்ல ரைட் சைடுல கீழே அவருடைய நேம் இருக்கும், அதுல அவர் சைன் பண்ணுவாரு. அவர் தான் டிராயர். அப்ப அந்த பில் இப்ப சுருக்கமா சொன்னோம்னா என்ன, ஏன்னா அக்கௌண்டன்சி சம்மு தான் பார்க்க போறோம், அதனால தியரட்டிக்கா ரொம்ப வேண்டியதில்ல. ஆனா பேசிக் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா சம்மு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனாலதான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து எந்த சாப்டர் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து தியரட்டிக்கல் பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிடுவேன். அப்புறம் சம் வந்து ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். புரியுது இல்லையா? அப்ப டிராயர் அப்படிங்கிறது பில்லை எழுதுறவரு. அவரு அந்த பில்லுல சைன் பண்ணியிருப்பாரு. எங்க சைன் பண்ணியிருப்பாரு? அந்த பில்லுக்கு கீழே ரைட் சைட்ல அவர் நேம் இருக்கும், அதுல ஒரு சிக்னேச்சர் இருக்கும். இப்ப தம்ப்நெயில்ல வந்து ஒரு சாம்பிள் நான் கொடுத்துருக்கேன், ஒரு ஸ்பெசிமன் பாத்தீங்களா? பாருங்க, நான் திரும்ப எடுத்து காமிக்கிறேன். பாருங்க, இதை பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நான் இங்க காமிச்சிருக்கேன். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் இருக்கு பாருங்க. இங்க ரெவன்யூ ஸ்டாம்ப் ஒட்டி இருப்பாங்க, எவ்வளவு அமௌண்ட் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, என்ன டேட்டு நல்லா இருக்கும், எந்த ஊர்ல இருந்து எழுதுறாங்கன்னு இருக்கு. 3 months, அது 3 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க. 3 months ஆஃப்டர் டேட், இந்த டேட்ல இருந்து ஜனவரி 15, 2019 இருக்கு இல்லையா, இந்த டேட்ல இருந்து 3 மாசத்துக்கு அப்புறம் பே மிஸ்டர் ஆர், ஆர் அப்படிங்கிறவருக்கு கொடுங்க. ஆர் ஹிஸ் ஆர்டர், அல்லது அவர் யாருக்கு சொல்றாரோ அவருக்கு கொடுங்க. ஆர் ஹிஸ் ஆர்டர் எ சம் ஆஃப் ருபீஸ் ஆன் 1,50,000 இன்னொரு தரம் மென்ஷன் பண்ணி வேல்யூ ரிசீவ்ட், அதை வந்து ரிசீவ் பண்ணிப்பாங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஓகேவா? அப்ப ரைட் சைடு இதான் ரைட் சைடு. பாட்டம்ல கீழே அவர் நேம் இருக்கு, பிங்கிறவர் தான் எழுதுறாரு. அதனால அவர் வந்து சைன்டு, எஸ்டின்னு சைன்டுன்னு அர்த்தம். யாருக்கு கொடுக்குறாரு? கியூக்கு கொடுக்குறாரு. அதனால இந்த இடத்துல லெஃப்ட் சைட்ல டு யாருக்கு கொடுக்குறாரோ அவர் நேமும் ஊரும் எழுதியிருக்காங்க. இப்ப அந்த கியூ தான் சைன் பண்ணணும். அக்செப்ட், நான் சொன்னேன் இல்லையா, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது ஒரு நேமு, அந்த டேட்டு எந்த டேட்ல எழுதணுமோ அது 15ஆம் தேதி எழுதி இருக்கோம். ஆனா அவரு கைக்கு போய் நாம வந்து அவர் சைன் பண்ணி வரப்போ 18ஆம் தேதி சைன் பண்ணியிருக்காரு.
இதுதான் ஸ்பெசிமன் ஆஃப் த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? புரியுது இல்லையா? இதை தான் நான் இவ்வளோ நேரம் சொன்னது. இப்போ வந்து என்ன டைல்ஸ் 3 பார்ட்டி. 2வது பார்ட்டி பார்க்கலாம். டிராயி ஆர் அக்செப்டார். முதல்ல டிராயர் எழுதுறவரு. டிராயி வந்து அந்த பில்லு மாற்றுச்சீட்டு யார் மேல எழுதப்பட்டதோ அவர் தான் வந்து டிராயி அல்லது அதை ஏற்றுக்கொள்பவர். அக்செப்டட்னு சைன் பண்றாரு இல்லையா? அதனாலதான் அவரை பேர் அக்செப்டார்னு சொல்றோம். ஸோ டிராயி யாருன்னா, டிராயி இஸ் அ பர்சன் அப்பான் விச் த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் டிரான். யார் மேல் அந்த மாற்றுச்சீட்டு எழுதப்பட்டதோ அந்த நபர் தான் டிராயி. He is the person who is ordered by the drawer. அவர் யாரு அப்படின்னா, டிராயர் வந்து கொடுக்கக்கூடிய ஆர்டர் யாரு கொடுக்குறாங்களோ அவரு தான் டிராயி. ஏன்னா எனக்கு கொடு, இல்லைன்னா நான் யாரு சொல்றேனோ அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த அமௌண்ட்டை கொடுக்க சொல்லி. அதனால அவரு தான் டிராயி. அப்ப யாரு பில் எழுதுறாங்களோ அவங்க டிராயர். யாரு மேல எழுதப்படுதோ, அதாவது அந்த பையர், அந்த பையர், ஏன்னா பில் எழுதின உடனே அந்த பையர் செல்லருங்கிற வார்த்தையெல்லாம் வராது. ஆட்டோமேட்டிக்கா டிராயி, டிராயர், அக்செப்டார், மேக்கர் அப்படி போயிடும். அப்ப வந்து who is ordered by the drawer to pay the amount of the bill. அந்த பில்லுல எவ்வளவு தொகை இருக்கோ அதை கொடுக்க சொல்லி யாருக்கு கொடுக்கணும்னு ஆர்டர் போடுறாரோ, யாருக்கு கொடுக்க சொல்லி யாருக்கு ஆர்டர் போடுறாரோ அவரு தான் வந்து டிராயி. இப்ப 2 பார்ட்டி நமக்கு புரியுது இல்லையா? சுருக்கமா சொன்னா நம்ம சிம்பிளா புரியணும்னா, செல்லர், கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ண செல்லர் தான் டிராயர். பில் எழுதுனதுனால அவர் டிராயரா வந்துடுறாரு. இப்ப வந்து யார் மேல எழுதுறாங்களோ அந்த பையர் இருக்காரு இல்லையா, அவரு தான் டிராயியா மாறிடுறாங்க when the bill of exchange is drawn. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா பேயி அப்படின்னு சொல்லிட்டு வேர்டை பார்த்துட்டு எதை பயந்துராதீங்க. பேயிங்கிற ஒரு பார்ட்டி இருக்காரு. பேயி அப்படின்னா, இப்ப டிராயி வந்து எனக்கு நான் தான் பணம் எழுதுறேன், 3 மாசத்துக்கு அப்புறம் எனக்கு அந்த பணத்தை கொடுத்துட்டாருன்னா நாங்க 2 பேர் மட்டும் தான் இருப்போம். சப்போஸ் நான் சொல்றேன் இல்லையா, இவருக்கு கொடுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணோம்னா, இப்ப நான் ஸ்பெசிமன் காமிச்சேன் இல்லையா, அதுல பே டு பே ஆர் மிஸ்டர் ஆர்ன்னு இருந்தது. அப்ப நான் வந்து பி, நான் வந்து ஆருக்கு கொடுக்க சொல்லியிருக்கேன். அப்ப அந்த பணம் எனக்கு வராது. நான் என்ன எழுதுறதுலயே யாருக்கு கொடுக்கணும்னு மென்ஷன் பண்ணிட்டேன். அதனால அவரு கியூ என்ன பண்ணுவாரு, ஆருக்கு தான் பணம் கொடுக்குறாரு. அந்த ஆறு இப்ப இந்த இடத்துல பி வந்து டிராயர், கியூ வந்து பாத்தீங்கன்னா டிராயி. அந்த பணம் யாருக்கு போகுது அப்படின்னா, அந்த பணத்தை ரிசீவ் பண்ணக்கூடியது யாரு, ஆறு தான் பணத்தை வாங்குறாரு. அந்த ஆறுக்கு பேரு தான் பேயி. அப்ப நான் பில்லு எழுதி நானே வாங்கிட்டேன்னா டிராயர் டிராயியோட முடிஞ்சிச்சு. கண்டிப்பா இந்த 2 பார்ட்டி வருவாங்க. நான் வேற யாருக்காவது பணத்தை கொடுக்க சொன்னேன்னா அவர் யார் பணத்தை வாங்குறவருக்கு பேரு தான் பேயின்னு அர்த்தம். ஓகேவா? பேயி இஸ் அ பர்சன் டு whom the amount has to be paid. யாருக்கு அந்த பணம் கொடுக்கவே உள்ளதோ அவர் தான் பேயி. இன் சர்டன் கேசஸ் டிராயி அண்ட் பேயி ஆர் த சேம் பர்சன். ஓகேவா? ஏன்னா சில டைம்ல என்னன்னா பேயி வரவே மாட்டார் இல்லையா, அந்த பணம் யாரு வாங்குவாங்க, இந்த இடத்துல டிராயின்னு இருக்கு, சாரி டிராயர். ஓகேவா? டிராயரும் பேயும் பாத்தீங்கன்னா ஒரே ஆளாக இருப்பாங்க. ஏன்னா பணம் நான் வாங்கினோம்னா நான் தான் டிராயர், நான் எது இப்ப பணம் வாங்குறவங்க யாரோ அவங்க தான் பேயின்னு சொல்றேன் இல்லையா. அதனால பேய் அப்படிங்கிறவரு வேற ஆளா இருந்ததுன்னா தனியா இன்னொரு ஆளா வரும், இல்லைன்னா டிராயரே தான் பணத்தை வாங்க போறாங்க. ஸோ இந்த இடத்துல கர்சரை வச்சு நான் காமிக்கிறேன். இந்த இடத்துல டிராயின் இருக்கு, ஆக்சுவலி இட் இஸ் அ டிராயர். சாரி ஃபார் த மிஸ்டேக். ஓகேவா? ஸோ தேர் ஆர் 3 பார்ட்டிஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபியூச்சர்ஸ், அதனுடைய சிறப்பு பண்புகள் என்னென்ன, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்கக்கூடிய சிறப்பு பண்புகள் என்னென்னு பார்த்தலாம். இது வந்து நார்மலான ஒரு தியரி தான், கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். ஓகேவா? சாலின் ஃபீச்சர்ஸ்ங்க நான் இப்ப சொன்ன டெஃபினேஷன்லயும் மீனிங்லயும் சொன்ன விஷயத்தை அப்படியே ஒரு 7 பாயிண்டா நான் கொடுத்திருக்கேன். சோ இது வந்து ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட், எழுத்துப்பூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு ஆவணம். நம்ம அதிலே சொன்னேன் இல்லையா, அன்கண்டிஷனல் ஆர்டர் டு பே, பணம் கொடுக்க சொல்லி டிராயியை சொல்லக்கூடிய ஒரு ஆர்டர் தான், ஆணை தான். ஆனா அன்கண்டிஷனல், ஒரு இவ்வளவு இப்படிதான் ஒரு கட்டுப்பாட்டோட கொடுக்கக்கூடிய ஆர்டர் இல்ல. அன்கண்டிஷனல் ஆர்டர் டு பே, பணம் கொடுக்க சொல்லி சொல்லக்கூடிய ஒரு அன்கண்டிஷனல் ஆர்டர். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா யாரு சைன் பண்றாங்கன்னா, அந்த சைன்ட் பை த டிராயர் ஆஃப் த பே. ஓகேவா? டிராயர் தான் வந்து அதை சைன் பண்றாரு. அப்புறம் வந்து an order to pay a certain sum of money, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுக்க சொல்றதுக்கான ஒரு ஆர்டர் அந்த டாக்குமெண்ட் இருக்குது. அது ஒரு சிறப்பு பண்பு. எவ்வளவு அமௌண்ட்ங்கிறது கிளியரா ஆயிடும், ரிட்டன்லயும் எழுதிடுறோம் இல்லையா. எல்லாமே வந்து ஓரலாவே இருந்ததுன்னா, அதாவது நம்பிக்கை இல்லாத ஆள் பின்னாடி ஏமாத்துறதுக்கு, அது மாதிரி பிசினஸ்ல எத்தனையோ நடந்திருக்கு, அது தவிர்க்க முடியும். ஓகேவா? அடுத்து பேமெண்ட் மேடு டு எ டெஃபினட் பர்சன், யாருக்கு பணத்தை கொடுக்கணும், பில்லு எழுதினவருக்கே தான் கொடுக்கணுமா அல்லது வேற யாருக்காவது அந்த பேய்க்கு கொடுக்கணுமா அப்படிங்கறதெல்லாம் கிளியரா வந்து இதுல இருக்கும். அதே மாதிரி should be accepted by the drawee for payment. ஆனா அதே நேரத்துல இந்த பில்லு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். டிராயி வந்து அந்த பில்லை ஏத்துக்கிட்டு, நான் ஏத்துக்கிறேன், 3 மாசத்துக்கு அப்புறம் நான் பணம் நீங்க சொல்றவருக்கோ அல்லது உங்களுக்கோ நான் கொடுத்துறேன் அப்படிங்கறத ஏத்துக்கிட்டு ஒப்புக்கொண்டேன், ஒப்புக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற மாதிரி வந்து சைன் பண்ணி தருவாங்க. அது ஒரு முக்கியமான பண்பு.
இந்த 7 பாயிண்ட் நான் மீனிங்லேயே சொன்ன பாயிண்ட் தான். அதனால அதே வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோட அட்வான்டேஜஸ் என்ன? இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எழுதுறதுனால இந்த ரிட்டன் டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி நம்ம சைன் பண்ணி டிராயை அக்செப்ட் பண்ணி எல்லாம் முடிஞ்சு இது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம பணம் வாங்குறதுனால இந்த ப்ராசஸ்னால பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கான்செப்ட்னால என்ன நன்மைகள் எல்லாம் இருக்கு, பெனிஃபிட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுல ஒரு 8 பாயிண்ட். கேன் பர்ச்சேஸ் த கூட்ஸ் வென் ஹி ஹேஸ் நோ கேஷ். என்ன கிரெடிட் சேல்ஸ் பண்றது ஒரு முக்கியமானது. பில் எழுதிக்கலாம். எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நான் வந்து எனக்கு கடனுக்கு வந்து கிரெடிட்டுக்கு வந்து கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணும், கிரெடிட்டுக்கான கூட்ஸ் கொடுங்க, ஒரு 3 monthsல கொடுத்துறேன் நம்மள வந்து பிசினஸ் மேன் அப்ரோச் பண்றாருங்கிறப்ப விட்ட பணமே இல்லை. ஆனா வந்து இவர் நம்ம என்ன சொல்றோம், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எழுதிடுவாங்க, நீங்க அக்செப்ட் பண்ணி கொடுக்கணும். நீங்க சொல்ற அதே 3 மாசத்துக்கு அப்புறம் பணம் கொடுங்க, ஆனா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை நான் எழுதி கொடுத்துருவேன், நீங்க அக்செப்ட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற அந்த டீலிங் அங்கேயே பேசிடுவாங்க. அப்போ பணமே இல்லாம கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அது வந்து பையருக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட். அப்புறம் டேட் ஆஃப் பேமெண்ட் இஸ் பிக்சட். எப்போ பணம் தரணும் அப்படிங்கிறது வந்து அந்த பேமெண்ட் டேட் வந்து ஃபைனல் ஆயிடுது இல்லையா? எந்த டேட்ல பில் எழுதுறோமோ அல்லது சேல்ஸ் பண்றோமோ அந்த டேட்ல இருந்து சேல்ஸ் பண்ண டேட்லயே எழுதுனா அதுதான் பில் டேட்டு. அல்லது ஒரு 2 நாள் கழிச்சு பில் எழுதணும்னா அந்த பில்ல என்ன அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் என்ன டேட்டை மென்ஷன் பண்றோமோ அந்த டேட்டு தான். இப்போ அதுல இருந்து 3 மாசம். அப்புறம் இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் சொல்றேன், கிரேஸ் டேஸ்ன்னு இருக்கு. அவனை சலுகை நாட்கள் அப்படின்னு சொல்லி கிரேஸ் டேஸ். எப்பவுமே பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் சலுகை நாட்கள் வந்து 3 நாள் தருவாங்க. 3 days வந்து கிரேஸ் டேஸ், சலுகை நாட்கள். ஏன்னா எந்த டேட்ல கரெக்டா எந்த டேட்ல பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எழுதுறோமோ அதுல இருந்து 2 மாசம் அப்படின்னா அந்த 2 மாசத்துல கரெக்டா ஒரு பணம் கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அவர் எல்லாம் பணம் அரேஞ்ச் பண்றதுக்கு 1 or 2 days கூட டைம் வேணுங்கிறதுக்காக ஆஸ் பர் லா ஆக்ட் சட்டப்படியே ஒரு 3 நாட்கள் வந்து தவணை நாளா கொடுத்துருக்காங்க. அது ஆட் பண்ணிடுவாங்க. அதே டேட்ல கொடுத்தாலும் சரி 3 நாள் வரைக்கும் எக்ஸ்ட்ரா 3 days வந்து அவர் எடுத்துக்கலாம். அப்புறம் இது வந்து ஒரு லீகல் டாக்குமெண்ட், சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு லீகலான சட்ட ரீதியான ஒரு ஆவணம். அடுத்து ரிட்டர்ன் அக்னாலேஜ்மெண்ட். நம்ம கிரெடிட் சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா கிரெடிட் பில்லு தான் வச்சு போட்டிருப்போம், கடன் பில்லு தான். நம்ம இந்த பில்லு வேற, இது வந்து நம்ம சேல்ஸ் பண்றப்ப பில்லு போடுறோம் இல்லையா? அந்த பில் அது மட்டும் தான் இருக்கும். ஆனா பணம் தரத்துக்கும் வாங்குறதுக்கு உண்டான ஒரு விஷயம் லீகலாவே சட்டப்படியே ஒரு ஆவணம் தயார் பண்றதுனால அது நமக்கு ஒரு அத்தாட்சி இல்லையா? அக்னாலேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு அத்தாட்சி, ஒப்புகை சீட்டு. அது நம்மகிட்ட இருக்கிறப்ப நமக்கு ரொம்ப சேஃப். ஓகே, அவர் பணம் தரத்துக்கான அத்தாட்சி இருக்கு, சைன் பண்ணியிருக்காரு. நாளைக்கு வந்து அவர் பணம் தரலைன்னா கூட நம்ம கோர்ட்டுக்கு போய் பணத்தை வாங்க முடியும், வசூல் பண்ண முடியும். ஓகேவா? அதனாலதான் லீகல் டாக்குமெண்ட்னு சொல்றோம். அடுத்தது இட் இஸ் ஏ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் படி வர்றதுனால நெகோஷியபிள் என்ன மாத்தலாம், மாத்திக்கிட்டே இருக்கலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இது எனக்கு கொடுங்க, இல்லைன்னா யாருக்கு சொல்றோமோ அவருக்கு கொடுங்க, இல்ல அந்த டைம்ல இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் யார் வச்சிருக்காங்களோ பேரர் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தா அவருக்கு கொடுங்க, நல்லா இருக்கிறதுனால மாத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் கேன் டிரான்ஸ்ஃபர் டு ஹிஸ் கிரெடிட்டார். இப்ப நான் என்ன பண்றேன்னா நானே வாங்கலாம் அந்த பணத்தை, டிராயரே வாங்கிக்கலாம். இல்ல நான் யாருக்காவது பணம் தரணும்னு வச்சுக்கோங்க, அவருக்கு நான் பணம் தரத்துக்கு பதிலா இதை வந்து எனக்கு பதிலாக நீங்க அவருக்கு கொடுத்துருங்கன்னு ஆர்டர் கொடுக்கறதுனால ஈஸியா நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட பணமே அந்த வராம கரெக்டா அந்த பணத்தை அப்படியே நம்ம யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்க சொல்லிடலாம். அது வாய்ப்பும் இதுல ஒரு பெனிஃபிட் இருக்கு. பிளானிங் ஆஃப் கேஷ் ஆபரேஷன் இஸ் ஃபெசிலிட்டேட்டட். அப்ப கேஷ் எந்த அளவுக்கு பணம் வரும் போகுங்கிறது உறுதியா நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஓரல் இந்த டாக்குமெண்ட் இல்லைன்னு நினைச்சு பாருங்க, 3 மாசத்துக்கு அப்புறம் தரேன்னு சொல்லிடுறாரு, வார்த்தை நம்பிக்கையில அப்படியே வச்சுட்டோம். 3 மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா கொடுத்துருவாரா அப்படிங்கறத நம்பிக்கை சொல்ல முடியாது. கொடுக்கலன்னு என்ன பண்றது, திரும்ப கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஆனா இது வந்து லீகல் டாக்குமெண்ட்ங்கிறதுனால அந்த டேட்டுக்குள்ள அவர் கொடுத்தே ஆகணும். அதனால அதுல வந்து பணம் எவ்வளவு வரவு செலவு வந்துடும், இவ்வளவு பணம் அவர்கிட்ட இருந்து வரவேண்டியிருக்கு இருக்கு, இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு இவ்வளவு வருங்கிறதெல்லாம் உறுதி பண்ணிக்கலாம். அவருக்கும் டிராயிக்கு என்ன, ஓகே இந்த டேட்டுக்குள்ள நான் பணம் கொடுத்தவனும் பாப்பா, அதுக்கு தகுந்த மாதிரி பணத்தை அரேஞ்ச் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஏற்பாடெல்லாம் செய்ய முடியும். அந்த வந்து பிளானிங் ஆஃப் கேஷ் ஆபரேஷன்ஸ் சக்சஸ்ஃபுல்லா நம்ம பிளான் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அப்புறம் கேன் என்டார்ஸ் த தேர்ட் பார்ட்டிஸ். நம்ம யாருக்கு இதே பில்லை வந்து வேற நாம தர வேண்டியவங்களுக்கு கூட நம்ம என்டார்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ வந்து பில்லு நான் தான், இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சம்பளம் இது வரும். ஓகேவா? இப்ப நான் வந்து டிராயர், அவர் மேல யாரு நமக்கு பணம் தரணுமோ அவர் மேல பில் எழுதி அவர் அக்செப்ட் பண்ணி என்கிட்ட பில்லு வந்துருச்சு. அந்த பில்லை நானே வச்சுக்கணுங்கிறது இல்ல, அந்த பில்லை நான் யாருக்காவது பணம் தர வேண்டி இருந்ததுன்னா அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டும் டிராயர் டைரக்டா சொல்லலாம். இல்லைன்னா அந்த பில்லே வந்து நான் என்கிட்ட இருக்குன்னா அதை வந்து நான் தர வேண்டியவங்களுக்கு வேற யாருக்கு பணம் தர வேண்டியிருக்கோ அவங்களுக்கே நான் வந்து அதை மாத்தி கொடுத்துடலாம். அதுவும் பாசிபிள். அதான் என்டார்ஸ். ஓகேவா? இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. சம்பளம் வந்து டீட்டெயிலா பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பா இது புரிஞ்சிருக்கும். வேற எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ன்னு இருக்கு, அதுல உங்க டவுட் கிளியரா இதுல போடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த வீடியோல இருந்து இன்னும் மாடல் இன்ட்ரியூஸை பார்த்துட்டு அப்புறம் ஒவ்வொரு சம்மா நம்ம பார்க்கலாம்.
நிறைய சம்ஸ் வரப்போகுது. உங்ககிட்ட நான் கேட்கக்கூடிய இன்னொரு ரிக்வெஸ்ட், இன்னொன்று உங்களுக்கு எந்த சாப்டர் ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல நடத்தாம இருக்காங்க அல்லது நடத்தின சாப்டர்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா, அதுக்குண்டான வீடியோஸ் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அதையும் வந்து இந்த வீடியோ கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த சாப்டரையும் நம்ம எடுத்துட்டு போடலாம். அதே நேரத்தில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்க்கு உண்டான வீடியோஸ் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்கௌண்டன்சில மேக்ஸிமம் செகண்ட் யூனிட் அல்லது தேர்ட் யூனிட்ல இருக்கும் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். அந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்க்கான வீடியோஸ் வந்து ஒரு 6 வீடியோ ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். ஸ்மால் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அட்வான்ஸ்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதையும் கிளிக் பண்ணி பாருங்க. ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். நன்றி.